தளபதி படம் எப்பயுமே மாசா தான் இருக்கும். எல்லாருமே இது இருக்கும்னு சொல்ல டக்குன்னு தக் லைஃப் போட போறாங்க. மாசா எத்தனை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. படம் வந்துட்டு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தீரன் பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வலிமை துணிவு எல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு ஹை லெவலில் தான் இருக்குது. டேரக்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தா தளபதி 16 வெற்றிமாறன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு ஃபிலிம்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர் எண்டிங்காக தளபதி கொடுக்கணுன்னா வெற்றிமாறன் கொடுக்கலாம், இல்லைனா அட்லி கொடுக்கலாம். ஸோ மஜாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைண்ணா இதுக்கடுத்து 2026 ஃபுல்லாக பொலிட்டிக்கல் தான், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் தளபதி இது வரைக்கும் பார்க்காம ஒரு ரூரல் சப்ஜெக்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ வெற்றிமாறன் அதை பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ரூரல் சப்ஜெக்ட் பக்காவாக இருக்கும் தலைவன்கிட்ட, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யார் டைரக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்ச அட்லி பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒன்று தோணுதுண்ணா. ஏன்னா ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து அவர் நல்லா கொடுப்பான்னு ஒரு இது இருக்குண்ணா. அட்லி கொடுக்கணும். யாரு பண்ணாலும்ண்ணா தியேட்டரில் தளபதி தான் மாசு. தளபதி 69 வந்துட்டு மரணமாக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் இதான் லாஸ்ட் படம் நினச்சோம். அடுத்த படம் வந்தாலும் செம்ம சந்தோஷம். சொல்லிட்டாங்க அடுத்த 5ஆம் தேதியா செப்டம்பர் 5ஆம் தேதி வருது. நான் வெயிட் பண்ணி தாங்கிறேன். 69 வரும். சத்தியமாக சொல்கிறேன், கோட்டு வந்து தரமாக இருக்கும். தரத்துக்கே தரமாக இருக்கும் நம்ம 69 தெரியுமா? எப்பயுமே தளபதி தான் தலை. இப்போ அவர் சொல்கிறேன், 1000 படம் நடிச்சாலும் சரி, அண்ணன் வந்து 2027 நம்ம அண்ணன் மட்டும்தான். இப்போயே நான் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. அண்ணன் இந்த கோட்டு 69க்கு அப்புறமா அடுத்த சிஎம்ஏ அவர் தான். நான் வேணால் அச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக அது பாருங்கள் நடக்கும். அந்த போல் நான் சிம்பிளாக சொல்கிறேன், யார் பண்ணுறாங்களோ இல்லையோ தளபதி நடிச்சா அது படம் மஜாவாக இருக்கும். அவ்வளோதான். யார் இது பண்ணா தலை, யார் இது பண்ணாலும் சரி, யார் இருக்குனாலும் சரி, தளபதி படம் எப்பயுமே மாசா தான் இருக்கும். யார் இது பண்ணா, அவர் இது பண்ணா, இப்போ எல்லாருமே இது இருக்கும்னு சொல்ல டக்குன்னு தக் லைஃப் போட போகிறாங்க. மாசா எத்தனை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மஜாவாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக ரிலீஸ் அன்றைக்கி வாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகலாம் எனக்கு கேளுங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, படம் வந்ததுன்னா எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு பாட்டு, சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி அந்த மாதிரி தான் வருது. ஏதாவது பெரிய பெரிய படங்கள் வரணும். அதாவது நம்ம இப்போ இது எடுத்துருக்காங்க, என்ன படம் இது, இந்தியன் 2 எடுத்துருக்காங்க. அதுலேயும் கதைலாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இன்னொன்று இப்போ கல்கி எடுத்துருக்காங்க. கல்கி ஸோ நல்லா இருக்குன்னா உள்ள கதை இருக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவங்க சொல்ல வராங்க. அந்த கதையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் கல்கி படத்தோட ஸ்டோரி வந்து நமக்கு தெரியும். ஏன்னா அதேமாரி இப்போ பிரபாஸ் நடிச்சிருக்காரு, அந்த படம்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அதேமாரி விஜய் படங்கள், கமல் படங்கள், தமிழ் சினிமாவில் ஒன்றும் நல்ல படங்கள்லாம் வரலை. நல்ல படங்கள்லாம் வரணும்னா உள்ள கதை இருக்கணும். இப்போ மஞ்சளும் பைஸ் பார்த்தீங்க, அது வந்து சின்ன ஸ்டோரியாக தான் இருந்தது. ஆனால் அது அந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ அழகாக எடுத்துருந்தாங்க. அதுமாதிரி நல்லா அழகாக எடுக்கணும் படங்களில். உள்ள கதை அப்படின்னா நம்மளை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு சினிமாவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அதோடு முடிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் கதைகள் இருக்கணும். உள்ள நல்லா அழகாக பெருசாக ஏதாவது கதைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக. இன்னும் கங்குவா வேறு வருதுன்னாங்க. கங்குவா ஒன்றும் எப்படி வருது அப்படின்னு தெரியல. சிவா டைரக்ஷனில் வந்திருக்கு. ஆனால் கங்குவாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். கங்குவாவது பார்க்கலாம். அது 3D படம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் கங்குவா பார்க்கலாம். ஆக்சுவலாக நானும் விஜய் ஃபேன் தான். அது வந்து விஜய் ரசிகர் மட்டத்தில் நான் வந்து இருக்கேன். அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஃபேன்ஸ் இன்னும், ஏன்னா விஜய் வேறு இது லாஸ்ட்டு படம், அதனால் இவங்க வேறு கொந்தளிப்பாங்க மக்கள்லாம். இன்னும் படம் எப்படி வருது, அதனால் பார்க்கலாம். படம் வந்தால் தான் தெரியும் நமக்கு. விஜய் சாரோட பழைய லாஸ்ட்டு படம், அதனாலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. H128 தான் நல்லா தான் இருக்கும். அதோட லியோ 2 வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு படம் லியோ 2 + விக்ரம் அது ரெண்டும் நடித்து கொடுத்துட்டு அரசியல் போய்ட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது இல்லைனா அது அந்த 2 படமே அவர் கேரக்டர் வச்சு தான் போவோம். அதனால் அந்த 2 படத்தையும் நடிச்சு கொடுத்துட்டு போனால் போதும். H128 கூட காம்போ கூட போட்டாலே எங்களை அந்த படம் நடிச்சு கொடுத்தா போதும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்கேன். வருண் எச் வினோத் டைரக்ட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். லவ் ப்ளஸ் ஃபைட் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அரசியலில் வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அதுதான் போயிட்டுருக்கு. அவர் வர மாதிரி ஆல்ரெடி வந்துட்டார். அது மாதிரி வந்திருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லை இவரே பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அட்லி பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். பிரதர் தளபதி 69 பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மூலிமா அவர் நடிக்கிற படம் இது. ஸோ எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதுவும் தலைவராக இருக்கும்போது முதல் படமாக நடிக்கிறாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப, ஸோ அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், எங்களுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தான் ப்ரோ கொடுப்பாரு. ஸ்க்ரீனுக்கு வந்தால் போதும். கதை பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல தான். தீரன் அதிகாரம் மாரி இருந்தாலும் பரவாயில்ல தான். டேரக்டரு ப்ரோ வெங்கட் பிரபுவே சூப்பர் தான் ப்ரோ. எனக்கு அவரே ஓகே தான் ப்ரோ. ஸோ அவரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு லெவலில்
தளபதிக்கு தளபதியோட என்ன பவர் இருக்கோ ஸோ அதை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருவாரு. இதேமாரி ஃபேமிலி இந்தமாரி கதைகள்லாம் இருக்கணும், ஏதாவது வித்தியாசமான கதைகளாக இருக்கணும். ஏன்னா டபுள் ஆக்ஷனில் தானே வராங்க விஜய், டபுள் ஆக்ஷன் தான் இப்போ வந்திருக்கு. ஏதாவது ஃபேமிலி ஸ்டோரி அந்தமாரி எதுவும் இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது புதுசாக கொண்டு வரணும். அப்படின்னா தான் வந்து பேன் இண்டியா மூவி அளவுக்கு போகணும். சும்மா ஒரு வந்தது படம் வந்தது போனது அந்தமாரிலாம் இருக்கக்கூடாது. படம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பேரை சொல்லி நிற்கணும், அந்தமாரி இருக்கணும். இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அரசியலுக்கு வரப்பில் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க, அந்தமாரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும்.